ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீஸ் ஃபேண்டசி வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3D அவுட்லைனர் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் நம்ம ரெடில்குள்ளே போகலாம். வாங்க ரெடில்குள்ளே போகலாம். ஒரு கூஸ் எக் பாயில் பண்ண 20 மினிட்ஸ் ஆச்சுன்னா அப்போ 4 கூஸ் எக் பாயில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் கேள்வி. உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி 3D அவுட்லைனர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆஃப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா அந்த உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து லைட் க்ரீன் வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். நான் அதை நல்லா அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா லம்ஸே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால நம்ம இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆஃப் மைதா நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம 3D அவுட்லைனர் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து புக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லேமினேஷன் ஷீட் மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் கோன் ஷேப்பில் நான் செஞ்சுக்க போகிறேன். நான் இப்போ கோன் ஷேப்பில் செஞ்சுட்டேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காண்டி செலோ டேப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மிக்சரை வந்து இதுக்குள்ளே ஊற்றணும். இந்த கோனுக்குள்ளே ஊற்றணும். நான் உங்கள்கிட்ட ஊற்றிட்டு காட்டுறேன். நான் வந்து அதே மாதிரி 7 கலர் செஞ்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது. இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு பிளாக் கலர் கண்டெய்னரில் பிளாக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அது மேலே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
வச்சுருக்கேன். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் வேறு ட்ராயிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். செவன் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த 7 கலர்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, நம்ம இப்போ ரெடிலுக்காண்டி ஆன்சர் பார்க்கலாம். ரெடிலோட ஆன்சர் என்னன்னு 20 மினிட்ஸ் தான். இப்போனா நம்ம 4 கூசைக்குமே ஒரே நேரத்தில் நம்ம வெசல்குள்ளே போடுவோம். அப்போ வந்து எல்லாமே 20 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இதான் ஆன்சர். உங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.